நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் ஓயாமல் மறுபடியும் சொல்லுமா? 2 கைகளை உயர்த்தி, நானும் என் வீடும். அவர் நடத்தின எல்லா விதங்களையும் நினைவில் வைத்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எங்களை நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே. மறுபடியும் சேர்ந்து சொல்லுமா? நானும் என் வீடும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல் காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல் காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. கைகளை உயர்த்தி சொல்லும். எபினேசரே இந்நாள் வரை எபினேசரே என் நினைவாய் நன்றி நன்றி நன்றி. இதயத்தை சுமந்தீரே, என்னை ஒரு பொருட்டா எண்ணி உங்கள் சிந்தைகளில் எண்ணங்களில் எல்லாம் என்னை சுமந்தீரே ஆண்டவரே. கர்த்தர் செய்தவைகள் எல்லாம் நினைவில் வைத்து அவரை மகிமைப்படுத்துவோமா? ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லா துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. மறுபடியும் சொல்லுமா? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளது. இன்னொரு முறையும் சேர்ந்து சொல்லும். ஒன்றுமே இல்லாம ஒன்றுமே துவங்கின நன்மையா நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே நாள் வரை எபினேசரே இதயத்தை சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஓ கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. எபினேசரே 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே.
உள்ளம் திறந்து சேர்ந்து சொல்லுமா, தகப்பனே கரு போல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 6ஆம் மாதம் முதல் தேதி அதிகாலமே தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 5 மாதங்கள் தேவன் நம்மை அற்புதமாக நடத்தியிருக்கிறார், அதிசயமாகவே நடத்தியிருக்கிறார். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், விபத்துகள், ஆபத்துகள், யுத்தங்கள், கொடிய காரியங்கள் எல்லாம் கடந்த 5 மாதத்துக்குள்ளே நம்ம தலைக்கு மேலே ஓடி போனோம். ஆனால் எங்குமே தேவன் நம்மளை கைவிடாதபடி அவருடைய கண்ணின் மணியை போல மறைத்து எல்லா விதத்திலும் நம்மளை ஆசீர்வதித்து ஒரு குறையும் இல்லாம நிறைவோடு அவர் நடத்தி வந்தார். காரணம், ஒவ்வொரு மாதமும் அதிகாலமே நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம நம்புகிறபடினால, அதை விசுவாசிக்கிறபடினால, அதை நமக்கு நாம் சொந்தமாக்குறதுனால, அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவன் ஒவ்வொரு மாதமும் சொன்னதே சொன்னபடியே நமக்கு அவர் செய்கிறார். அவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வாயால சொன்னதே தன் கையால செய்து முடிக்கிற தேவன். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதே சொன்னபடி செய்கிற உண்மையுள்ள ஒரு கர்த்தர். அந்த தெய்வத்தினோட பாதத்தில் வந்திருக்கிற அனைவரையும் மறுபடியும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 26:19 வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ என் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். அவருடைய வார்த்தை பாருங்களேன். இந்த பூமியில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. பலவிதப்பட்ட ஜாதிகள், பலவிதப்பட்ட கோத்திரங்கள், பலவிதப்பட்ட மொழி பேசுகிற மக்கள், பல கல்ச்சர் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த குலத்தில் எந்த கோத்திரத்தில் இருந்தாலும் ஒரு மனுஷனையும் பிசாசு படைக்கவில்லை. அத்தனை மனுஷனையும் தெய்வம் படைச்சிருக்கிறார். இதுதான் நமக்கு அறிந்த சத்தியம். அதே போல இந்த பூமியை எடுத்து பார்த்தால் பூமியில ஒரு சென்ட் ஒரு பிடி மண்ணும் கூட பிசாசு உண்டாக்கல. இந்த பூமி முழுவதும் நம்முடைய ஆண்டவருக்கு சொந்தமாக அவர் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப இந்த பூமியிலே ஆண்டு வாழ்வதற்காக தன்னுடைய சாயல உருவாக்கப்பட்ட மனிதனில ஒரு கூட்ட மக்களாகிய நம்மை அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். எல்லாரையும் பிரித்தெடுக்கவில்லை. ஒரு சொற்பமான கூட்டமாகிய நம்மை அவர் பிரித்தெடுத்து அவருடைய ஜனமாக நம்மளை மாற்றிட்டார். நாம் அவருடைய பிள்ளைகளும், அவர் நமக்கு தகப்பனும். அதை பாருங்களேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும். அங்கே புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லா ஜாதிகளை யார் உண்டு பண்ணி இருக்கிறாங்க? நாம் ஆராதிக்கிற தெய்வம். அவர் தான் மனுஷனை சிருஷ்டித்த உண்மையுள்ள கர்த்தர். அவர் சொல்ல உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் நம்மை குறித்து சொல்லுகிறார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும். புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை. பார்த்தீங்களா? நம்ம படிப்பறிவு இல்லாதவங்க, தகுதி இல்லாதவங்க, நாகரிகம் தெரியாதவங்க, ஒழுங்கற்றவர்கள், எத்தனையோ பாபத்தில் கடந்தவங்க, சேற்றில் கடந்தவங்க, எதுக்கும் யாருக்கும் வேண்டாத தலையெழுத்தாயிருந்த தலைவலியாயிருந்த நம்மை அவர் எடுத்து பாருங்க. அவருடைய இரத்தத்தால கழுகின பொழுது, இயேசு நமக்குள்ள வந்த பொழுது, அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்ட பொழுது அவர் சொல்றா பாருங்களேன். சகல ஆமே ஆமே உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல வார்த்தை பாருங்களேன். ஒருவனை சிறியவனாக்குறதும் அவருதான், பெரியவனாக்குறதும் அவருதான், உயர்த்துகிறதும் அவருதான், தாழ்த்துகிறதும் அவருதான். அவர் நம்மளை வாலாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னவர், கீழாகாமல் மேலாகுவேன்னு சொன்ன கர்த்தர். அவர் தன்னோடு கூட தன்னோட சமஷீட்ல நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு ஆசைப்படுகிற தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிற தேவன், நம்மோடு கூட நேரத்தை டைம்களை பாஸ் பண்ண ஆசைப்படுகிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம். அந்த தெய்வம் சொல்லுகிறார்கள், கர்த்தருக்கு சொல்லும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே, மறுபடியும் அதை உறுதிப்படுத்துற பாருங்களேன், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். எவ்வளவு கொடிய பாவம் நமக்குள்ள இருக்குது. எந்த மனுஷனாலே நம்முடைய பாவம் மன்னிக்க முடியாது, எந்த கர்மத்தாலே நம்முடைய பாவம் மன்னிக்க முடியாது, எந்த ஒரு காரியம் நம்முடைய பாவம் மன்னிக்க முடியாது. அதுக்கு பரிகாரம் நம்மிடத்துல இல்லை. ஆனா இயேசு தான் சிந்தப்பட்ட தன்னுடைய சொந்த இரத்தத்தினால என்னுடைய உங்களுடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து அவருக்கு பரிசுத்த ஜனமாய் அவர் நம்மளை முத்திரித்திருக்கிறார்.
நாம் பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம் என்று அவர் எவ்வளவு தெளிவாக சொல்ல பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். அப்படின்னு இந்த வருஷத்தினுடைய பாதி மாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். 5 மாதம் முடிந்து 6ஆம் மாதம் சொல்லும்போது மத்திய பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். கடந்த 5 மாதங்கள் எவ்வளவு ஆச்சரியங்கள், எவ்வளவு அற்புதங்கள் நடத்தினார் அல்லவா? அதே நேரத்தில் நாம் அவருக்கு என்ன செய்தோம் என்று பார்க்கும் பொழுது நாம் அந்த அளவுக்கு ஒன்றும் அவருக்கு செய்யல. அவரை நம்ம அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தல, அவருக்கு நம்ம ஒன்றும் கொடுக்கல. அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம இன்னும் புலம்பில்லை, அவங்களை ஆதாயப்படுத்தல, ஒன்றுமே நம்ம செய்யல. ஆனாலும் இந்த 5 மாதம் பாருங்களேன், நம்ம விடுகிற மூச்சு, நாம் எடுக்கிற மூச்சு, நாம் குடிக்கிற தண்ணி, நம்ம சாப்பிடுற சாப்பாடு, உடுக்கிற உடைகள், தங்குற இடங்கள், போக்குவரத்துகள், பிரயாணங்கள், எந்த ஒரு ஸ்தானத்திலும் குறையின்றி நிறைவோடு திருப்தியாக மனரம்யமாய் மனநிறவோடு கூடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார். ஒரு கேடும் இல்லாம நம்மை பாதுகாத்து வந்தார். அந்த தெய்வம் 6ஆம் மாதத்துல மத்திய பகுதியில் இப்ப நம்மளை கொண்டு வைத்திருக்கிறார்கள். இந்த 6ஆம் மாசம் வலது கையை பிடித்து சொன்ன வார்த்தை தான், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாக கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். ஒருவேளை தேவன் மோசையோடு சொன்னதாயிருக்கலாம், ஆபிரகாமோடு சொன்னதாயிருக்கலாம், மற்ற யாரோடு நம்முடைய முற்பிதாக்களோடு சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். உங்க கையை பிடித்து என் கையை பிடித்து அவர் உறுதிப்படுத்துகிறார். நம்ம தான் அவருடைய பரிசுத்த ஜாதி, நம்ம தான் இந்த மகிமையின் பாத்திரங்கள், நம்ம தான் இந்த சந்தோஷமான கருவிகள். அவருடைய ஹிருதயத்துக்கு ஏற்ற பாத்திரங்களாய் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்த ஜனமாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்ப இந்த தெய்வத்துக்காக இன்னும் உள்ள காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய நடைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருடைய ஹிருதயத்துக்கு ஏற்ற பிரகாரம், அவர் விரும்புகிற பிரகாரம் நீங்களே நான் போறது உண்டானால் இன்னும் உள்ள காலமும் அவர் நம்மளை காக்க வல்லவராயிருக்கிறார், நடத்த வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே அவர் சொன்னதே சொன்னபடி செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும், அவருடைய தயவு நம்மோடு கூட இருக்கட்டும். நம்முடைய பிரயாணங்களிலே, நம்முடைய வேலையில, நம்முடைய பிள்ளைகளுடைய எஜுகேஷன் தேவைகள் மத்தியில, பிள்ளைகளுடைய படிப்பில, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல, நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் அப்பாவுடைய கருத்து நம்ம கூடவே இருக்கணும். இந்த ஜூன் மாதம் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் டென்ஷன் தான். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும். அநேக பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு இடம் கிடைக்கல, ஸ்கூலுக்கு இடம் கிடைக்கல, எத்தனையோ டென்ஷன். கேட்கிற டொனேஷன் நம்மளால கட்ட முடியல, கேட்கிற பணம் நம்மளால கொடுக்க முடியல. எத்தனை பேரண்ட்ஸுகள் கெதிகலங்கி நொந்து வெந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இயேசப்பா நம்மளை அழைத்தது உண்மையானால் நம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் கருதுவார். அன்னைக்கு ஆபிரகாமின் மகன் ஈசாக்குக்கு தேவன் மோரியா மலையில் ஒரு ஆட்டை கருதுனது போல நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இந்த மாசம் கருதுவார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், நம்முடைய ஆச்சரியமாய் நம்மளை நடத்துவார். ஒரு குறையும் இல்லாம இந்த 6ஆம் மாசம் துவக்கத்திலிருந்து 6ஆம் மாசம் முடிவுக்குள்ள என் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் மனதார சத்தியமா அவருக்கு சாட்சி கொடுக்கத்தக்க நிலைமையில் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. தெய்வமே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையில சபையிலும் கர்த்தாவே லைவிலோடையும் வெளியிலும் இருந்து இதை கவனிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பாத்திரங்களையும் அப்பா உடைய திருப்பாதத்தை கொண்டு வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாசம் முழுவதும் கடந்த 5 மாதத்தை காட்டிலும் மேன்மையாக, அற்புதமாக, அதிசயமாக எல்லா நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும் எங்குமே என் பிள்ளைகள் தலகுனிஞ்சு போகாதபடி, கைகட்டு நிற்காதபடி, கண் கலங்காதபடி, சோர்ந்து போகாதபடி, ஒரு மனுஷன் படிவாசலுக்கு அனுப்பாதபடி வானத்தின் வாசல் என் பிள்ளைகளுக்கு திறந்து கொடுத்து எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் என் பிள்ளைகள் பாத்திரமா இருக்க கர்த்தர்தாமே அனுகிரகிப்பீராக. வியாதிகள், பலவீனங்கள், விபத்துகள், ஆபத்துகள், சோர்வுகள், அசதிகள், பாவங்கள், சாபங்கள், வறுமை, பட்டினிகள், நிந்தனைகள், சத்துருடைய சதிகள், எந்த மாந்திரிகங்கள், எந்த சூன்யங்கள், எந்த ஆவிகள், எந்த பொல்லாத கிரியைகள் என் பிள்ளைகளை அட்டாக் பண்ணதை அனுமதிக்க கூடாதப்பா. எல்லா தீய சக்திகளும் விடுதலையாக்கி இரத்தத்தால் முத்திரையிட்டு கழுவி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி என் பிள்ளைகளை நிலநிற்க செய்யும் என்று நான் செபிக்கிறோம். எங்களை உள்ள கரங்களில் நீ வரைந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யோபையும் அவன் குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்தது போல ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை எல்லாம், எங்களை எல்லாம் நீ வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எந்த ஒரு கெடுதியோ துன்பமோ துயரமோ எங்களை தாக்கிறதுக்கு ஒரு போதும் அனுமதிக்க கூடாதப்பா. வாதையும் தன் கூட
கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீரே, எந்த வியாதி பிசாஸ் என் பிள்ளைகளை தொடக்கூடாது, எந்த விபத்து வரக்கூடாது, எந்த மரணங்கள் வரக்கூடாது, எந்த தீங்கும் வராதபடி இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து அப்பா ரத்தத்தால முத்திரையிட்டு அனுங்கிரகித்து ஆசீர்வதிப்பீராக. இந்த வாக்குத்தத்தம் அப்படியே என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும், அப்படியே பலிக்கட்டும் அப்பா. இது சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்றும் வீணாய் போக விடக்கூடாது, அப்படியே பலிக்கட்டும் என்று நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய மகிமை நீர் வெளிப்படுத்த போறதுக்காக நன்றி அப்பா. நம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்த போறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஆண்டவரை அனுங்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதத்தோட வேதனை கூட்ட மாட்டேன் சொன்னீரே. இயேசுப்பா, கடந்த 5 மாதங்கள் விடப்பட்ட எல்லா ஊழியங்களையும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நாங்கள் என்னென்ன காரியங்கள் பொருத்தனைகள் காரியங்கள் நிவர்த்தி இருக்கிறேனோ அதெல்லாம் இந்த 6ஆம் மாதம் நிவர்த்தி செய்து வெற்றி சிறக்க கர்த்தருக்கு கிருபைதார். புத்தியும் ஞானமும் பலனும் பாதுகாப்பும் தாங்க. இந்த கண்மணி போல மறைத்துக் கொள்ளுங்க. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் சகல கனவும் சகல மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க, இதை விசுவாசிங்க, இதை படிங்க, மனப்பாடம் செய்யுங்க, அதன்படி ஜீவிக்க உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.